நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் சட்னி பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து இந்த கறிகாயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது பீர்க்கங்காய், இது வந்து சொரக்காய், இது வந்து கேரட்டு, இது வந்து டொமேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன். இந்த குடமிளகா அதாவது கேப்சிகம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாயும் வச்சுருக்கேன். இது வந்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து அந்த சட்னிக்கு இந்த வரமிளகா, பெருங்காயம், கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இது வந்து தேங்காய், இதுக்கு இப்படி இதான் இதுக்கு என்னுடைய சாமான்கள். இதுதான் சாமான்கள். இப்போ வந்து இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த வெஜிடபிளை போட்டு கொஞ்சம் ஒரு முட்டை எண்ணெய் விட்டு இந்த வெஜிடபிளை போட்டு அதில் வதக்கணும். ஆனால் வெஜிடபிளுக்கு உப்பெல்லாம் போடக்கூடாது, ஒன்றுமே போடக்கூடாது. அது அப்படியே மூடி வச்சுருந்து அடுப்பை ஸ்லிம்மாக வச்சு அதை வதக்கணும். அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும். அதான் இப்போ வந்து நான் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். இந்த காயெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். உப்பு போடக்கூடாது இதில். இப்போ வந்து இதை ஆற பார்த்துன்னு இதை மூணையும் ஒன்றா கொட்டி உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றணும். இந்த இது தொகையிலுக்கு எப்பவும் புளித்தண்ணி ஊற்றணும். இது ஒரு கரைச்சி வச்சுருந்தாலும் ஒரு அடி இல்லைனாக்கா சாதாரணமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியே போட்டு விடலாம். எப்படி வேணாலும் விடலாம். இந்த சட்னியை அரைச்சிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு தான் சாமான எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் போட்டு அரைச்சி இதை வந்து சாத்திரை பிரியாணி சாப்பிட்லாம், ரொட்டியிலையும் சாப்பிட்லாம், இட்லி தோசையிலையும் சாப்பிட்லாம், எல்லாத்தையும் சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப ஒன்றும் இது இல்லை, எல்லாம் பருப்பும் அந்த கறிகாயும் தான். அதனால் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.